நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையாகவே சொல்கிறேன், மெயின் லீட் அப்படின்ட்டு நம்ம சோழன் நிலா அப்படிங்கிறது இருந்தாலும் சேரன் வந்து தனியாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி கார்த்திகா, அவங்க சீரியல் அவங்க நேம் கார்த்திகா தானே, ரேஷ்மா பிரசாத், செம்மையான ப்ரமோங்க. உண்மையுமே வந்துட்டு ஒரு பொண்ணு இவ்வளோ க்யூட்டாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது அழகாக இருக்குல்ல. தன்னோட வீட்டில் அம்மா அவ்வளோ எதிர்ப்போடு இருக்கும்போது சேரனுடைய மனசை எவ்வளோ தூரம் அவங்க ஆழமாக கவனித்து இன்னுமே இந்த சீரியலில் சேரன் கேரக்டர் அவுட்ஸ்டாண்டிங்க. டோட்டல் சீரியல்லையுமே தனியாக எடுத்து நகர்த்தி வைக்கலாம். அவ்வளோ ஒரு பியூர் சோலாக காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். முன்னா சோ லக்கிங்க இந்த கேரக்டர் வந்து அவருக்கு அமைஞ்சது. உண்மையுமே சொல்கிறேன், எல்லாருமே அந்த சேரன் கேரக்டரை வந்து ஒரு ஹீரோ தானே ஒரு சீரியல் நம்ம ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஹீரோவை மிஞ்சி ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தங்க பியூர் சோலாக நமக்கு தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு சோல், அம்மாவா அப்பாவா அண்ணனா அப்பா பாப்பா, என்ன ஒரு லக்கி. எனக்கு உண்மையுமே சொல்கிறேன், இந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு செம லக்கு அப்படின்னு நான் சொல்வேன். அந்த மாதிரி முன்னா, ஆனால் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு மெயின் ப்ரைம் டைமில் அவருக்கு இப்படி ஒரு சீரியல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் அந்த பொண்ணு சொல்லுது, வீட்லலாம் இப்போ உங்கள் வீட்லலாம் எதிர்த்தும் இந்த ப்ளவுஸ் குக் கூட பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ஒரு கற்றுவாங்க பாருங்கள், கார்த்திகா செமையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே சேரன் கிட்ட வந்து என்ன உங்களுக்கு பிடிக்குமாங்கும்போது, ஆமாம் அவன் வீட்லலாம் இவ்வளோ எதிர்ப்புகளை கடந்து எங்களுக்காக இந்த ஊர்லேயே இருக்க ஒரு சோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சேரன் கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்லுவாங்க. அதுக்கு உங்களை மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லவ் ப்ரப்போசல் அழகாக சொல்லியிருப்பாங்க. சேரனோட ரியாக்ஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க கூட நான் அந்த பொண்ணாக நிற்கணும் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க. இப்படி தான் இருக்கணும், சும்மா எல்லாருமே ரோஸை கொடுத்துக்கிட்டு இல்லை. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும், அதாவது சோழன் நிலா இன்னும் பேராகவே அவங்க இல்லை, இன்னும் எப்படி சொல்கிறதுனா 2 பேர்த்தோட மனசில் அந்த காதல் இதெல்லாம் வரல. ஸோ அது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது. பட் இவங்க 2 பேரும் அந்த மனசு புரிஞ்சு வர்றதானே நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகிறோம். அதனால் பட் சோழன் நிலா இன்னும் லீட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு மற்றவங்க எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக விரும்புகிற ஒரு பேராக இவங்க அமைகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கார்த்திகா சேரன், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ.